Welcome back to AS English. In this video, we will look at the verb am in the be form. Be verbil am, is, are, was, were ஆகிய வெர்புகள் உள்ளது. The word am is a verb used only with the first person singular subject I. இது present tense மட்டுமே am பயன்படும். இந்த பி வெர்பானது இருப்பு நிலைகளை பற்றி குறிப்பிட பயன்படுத்தப்படுகின்றது. ஆம் என்றால் இருக்கிறேன் என்ற அர்த்தம் வருகிறது. இப்போது எக்ஸஸ்களை பார்க்கலாம். ஃப்ரேம் ஐ ஆம் ப்ளஸ் நவுன், அதாவது தொழில் மற்றும் அடையாளத்தை குறிப்பிட பயன்படுகிறது. ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். எக்ஸாம்பிள்ஸ்: நான் ஒரு மாணவன், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மருத்துவர், ஐ ஆம் எ டாக்டர். நான் ஒரு பொறியாளர், ஐ ஆம் அன் என்ஜினியர். ஆம் என்றால் இருக்கிறேன் என்று அர்த்தம் வரும். நான் ஒரு பாடகர், ஐ ஆம் எ சிங்கர். நான் ஒரு நடன கலைஞர், ஐ ஆம் எ டான்சர். நான் ஒரு விவசாயி, ஐ ஆம் எ ஃபார்மர். எக்ஸசைஸ் 2. ஐ ஆம் என்பதுடன் அட்ஜெக்டிவ் சேரும்போது எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கலாம். ஹாப்பி என்பது அட்ஜெக்டிவ். ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் களைப்பாக இருக்கிறேன், ஐ ஆம் டயர்டு. நான் பசியாக இருக்கிறேன், ஐ ஆம் ஹங்க்ரி. நான் உற்சாகமாக இருக்கிறேன், ஐ ஆம் எக்ஸைட்டட். நான் வேலையாக இருக்கிறேன், ஐ ஆம் பிஸி. நான் குளிராக இருக்கிறேன், ஐ ஆம் கோல்டு. நான் பயமாக இருக்கிறேன், ஐ ஆம் ஸ்கேர்டு. இதிலிருந்து நவுன் ஆகிய டீச்சர் சேரும்போது ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக மாறுகிறது. இப்போ டயர்டு என்கின்ற ஒரு அட்ஜெக்டிவ் சேரும்போது நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்று பொருள் மாறுகிறது. இப்போது ஆம் என்பதுடன் அட்ஜெக்டிவ் நவுன் சேரும்போது எப்படி அர்த்தம் வருகிறது என்பதை மிக தெளிவாக பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.